வெல்கம் பேக் டு கிட்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட ஈஸி லஞ்ச் ஐடியாவில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான். இது கூட ரைஸ், வெந்தய புளிக்கறி, அப்புறம் வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். அது லிங்கில் இருக்குது, அதோட ரெசிபி எல்லாமே. போன்லெஸ் சிக்கன் ஒரு 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூனுக்கு கேர்டு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை மசாலா தேவையான அளவுக்கு, அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூனு சோம்பு, இதெல்லாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மரினேட் பண்ணி எடுத்து 1/2 அன் ஹவர் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும். இந்த வதக்கி எடுத்தது எல்லாமே ஒரு தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். கொத்தமல்லியும் கடைசியாக சேர்த்து அதையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் வதக்கினதுலேருந்து கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அதில் வச்சுருக்கணும். அதில் இந்த மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாமே சேர்த்து தேவைக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சமாக தண்ணியும் தெளித்து நல்லா மூடி வச்சு நல்லா வேக விடணும் இந்த சிக்கன் பீசஸை. இதிலேருந்து தண்ணி தானாக வரும். அப்படி இல்லை ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்காக தண்ணியும் சேர்த்து நம்ம இதை மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ நம்ம இனிஷியலாக வதக்கி வச்சுருக்கிற அந்த இதில் 1 ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து 1 ஸ்பூனு மிளகுத்தூளும் சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் நல்லா தொக்கு ரெடி ஆனதும் நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த வேக வச்ச சிக்கனும் அந்த வெங்காயம் இது கூட தட்டி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். வெங்காயம் சேர்த்த பிறகு அதை நல்லா வதக்க விடக்கூடாது. அவ்வளோதான். இந்த ரெசிபி நீங்களும் பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக கேஷ்யூவும் வறுத்து இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கணும். இது ரொம்ப ரிச்சான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி இந்த சாதம் கூட நான் வெந்தய புளிக்கறியும் வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். இந்த லஞ்சர் ரொம்ப ருசியாக இருக்கும், ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். இது பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பேலன்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.